நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளை, நிறைய காரியங்களை இழந்து போய் அதை நான் எப்படி திரும்ப பெற்றுக்கொள்ள போறேன், எனக்கு அது எப்படி திரும்ப கிடைக்கும், நான் இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்குமா, தேவையில்லாம லாஸ் ஆயிடுச்சு, தேவையில்லாம போயிடுச்சு, இனிமே நான் அதை பிடிச்சிக்குவேனா, நான் பழைய நிலைக்கு வருவேனா, பழைய சந்தோஷம், பழைய நிம்மதி, பழைய விதமான ஒரு பெரிய கூட்டம், அதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா? கர்த்தர் சொல்றாரு என்ன தெரியுமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையில கடைசி வார்த்தையா கதை சொல்றாரு, நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, எதையெல்லாம் இழந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இழந்த எல்லாவற்றையும் தேவன் திருப்பி தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஒருவேளை சில மனுஷர்களால நிந்தைகளை நீங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அந்த நிந்தைகள் எல்லாம் தேவன் மாற்றி நீங்க இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தருவார். நீங்க இழந்து போன மகிழ்ச்சியை திரும்ப தருவார். உங்க பிள்ளைகளால வந்த எல்லா நிந்தைகளையும் கர்த்தர் மாற்றி உங்க பிள்ளைகளால சந்தோஷத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். இழந்து போன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நம்புறீங்களா? ஏன் ரொம்ப போய் உடைஞ்சு போயிருக்கீங்க? எனக்கு எப்படி கிடைக்க போகுது, அதெல்லாம் நடக்குமா மாஸ்டர், அதெல்லாம் நடக்குமா சார், அதெல்லாம் நடக்குமா? நோ நோ நோ. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, திரும்ப பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்ளுவீங்க. உங்க பலனை திருப்பி கொள்ளுவீங்க. இழந்து போன உங்க ஆரோக்கியம், எவ்வளவு ஆரோக்கியமா இருப்பீங்க, எவ்வளவு பலத்தோட இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உடைஞ்சு போயிருக்கீங்களா? சரீரத்துல மனசளவுல உடைஞ்சு போயிருக்கீங்களா? எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொள்ள உதவி செய்வார். சத்ரு எதையெல்லாம் வேட்டையாடினானோ, சத்ரு எதையெல்லாம் பிடுங்கி கொண்டானோ, சத்ரு எதையெல்லாம் முடியாது என்று மறைத்து வைத்துக் கொண்டிருந்தானோ, அத்தனை காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொள்ள உதவி செய்வார். இன்றைக்கு இழந்து போன பணத்தை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. இழந்து போன நகையை திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இழந்து போன படிப்பை திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்க இழந்து போன வேலையை திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. இழந்து போன பிள்ளைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. இழந்து போன கணவனை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. இழந்து போன மனைவியை திரும்ப நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தரானது கூடும். எந்த காரியத்தினாலே அது உங்களை விட்டு பிடுங்கப்பட்டதோ, எந்த காரியத்தினாலே உங்களை விட்டு தூரமானதோ, அதெல்லாம் கர்த்தர் சரி செய்து உங்களுக்கு ஏற்றாற்போல் அதை திருப்பி தந்து எல்லாவற்றையும் உங்களை எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை திருப்திப்படுத்துவார். விசுவாசிங்க. கர்த்தர் தாவீதுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். உங்களுக்கும்